ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Praise the Lord. 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 இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உயிர்த்த இறைவன் நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார். உயிர்த்த இறைவன் எப்படிப்பட்ட இறைவன் என்று நாம் சுவைத்து பார்ப்பதற்கு அந்த இறைவன் மாபெரும் இரக்கம் நிறைந்த இறைவன். அவருடைய அருள் இரக்கத்தை உணர்ந்து அனுபவிக்காத நம்பிக்கையாளர்களே இருக்க முயலாது. தாவீது கடவுளுக்கு மிகவும் நெருக்கமான, அவருடைய இதயத்திற்கு நெருக்கமான மனிதன் என்று சித்தரிக்கப்பட்டாலும் அவன் எப்பொழுதும் கடவுளின் இரக்கத்தினால் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்காமல் இல்லை. தன்னுடைய வாழ்விலே பல்வேறு நிலைகளிலே தடைகளையும் தோல்விகளையும் வேதனையும் சந்தித்தாலும் கூட தன் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையால் எல்லாவற்றிலும் ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு சமாதானத்தையும் கடவுள் அவரோடு இருக்கிற அந்த உணர்வையும் பெற்றுக்கொள்ள முடிந்தது. அதுதான் கடவுளுடைய இரக்கம். இயேசுவை உயிர்த்த இறைவனை பெற்றுக்கொண்ட திருத்தூதர்கள் வாழ்வு தலைகீழாக மாறியது. எத்தனையோ துன்பங்கள் வேதனைகள் அனுபவித்தாலும் கூட உயிர்த்த இறைவனை மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார், அவர் எங்களை பராமரிக்கிறார் என்ற ஒரு மேலான உணர்வை அவர் பெற்றிருந்தார்கள். அதுதான் கடவுளுடைய இரக்கம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இறை இரக்கத்தின் ஞாயிறை தொடங்க இருக்கிறோம். இந்த துதி ஆராதனையிலே கலைமான்கள் நீரோடையை தேடும் என்ற திருப்பாடலை பாடலாக பாடி மகிழ்வோம். கலைமான்கள் நீரோடை தேடும் எந்தன் இதயம் இறைவனை நாடும். உள்ளத்தாகம் உந்தன் மீது கொண்டபோது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும் எந்தன் இதயம் இறைவனை நாடும். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். உயவன் கையாலே மண் பாண்டம் உடைந்திடும் கதையின் நாயகன் நான் இன்று. கலைமான்கள் நீரோடை தேடும் எந்தன் இதயம் இறைவனை நாடும்.
பாறை அரணாய் இருப்பவரே, நொறுங்கிய இதயம் நான் சுமந்தேன். பாறை அரணாய் இருப்பவரே, நொறுங்கிய இதயம் நான் சுமந்தேன். காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நிலையானே. காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நிலையானே. சிதறிய மணிகளை கோர்த்து எடுத்தால் அழகிய மணிமாலை நானாவே. அலைமான்கள் நீரோடை தேடும், எந்த இதயம் இறைவனை நாடும். உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும், எந்த இதயம் இறைவனை நாடும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விவிலியம் முழுக்க இறைவனின் இரக்கத்தை நாம் எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே, உங்கள் வானக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறார். அதே ஆண்டவர் இயேசு நிறைய கதைகளை சொல்லி தந்தையின் இரக்கம் எப்படிப்பட்டது, மிகப்பெரிய தொகையை கடன் பெற்றிருந்த ஒருவன் தன் முதலாளியிடத்திலே அவன் செலுத்த இயலாத நிலையை கண்டு அந்த முதலாளி எல்லா கடனையும் மன்னிக்கின்ற ஒரு முதலாளியை போன்று இரக்கமுள்ளவராக இருக்கிறார். தந்தையினுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று தந்தையை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு ஓடிப்போன மகன் மீண்டும் வருகின்ற பொழுது எந்த அவன் செய்த தவறையும் மீண்டும் நினைவுபடுத்தாமல் அவன் இருந்தபடியே அப்படியே ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தந்தையை போன்று அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த இரக்கத்திற்கு ஒரு அழகான வடிவத்தை தருகிறார். இரக்கத்தின் ஆண்டு சமயத்திலே தந்தையினுடைய இரக்கத்தினுடைய வடிவமாக அவருடைய தோற்றமாக இறைமகன் இயேசு இருக்கிறார் என்று நமக்கு திருச்சபை கற்றுக் கொடுத்தது. அன்பர்களே, இவ்வளவு அழகாக ஆண்டவர் இயேசு நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறார். கதைகள் வழியாக, போதனைகளின் வழியாக. நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்த நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்வதற்கு நீங்கள் ஆசைப்படுகின்ற பொழுது உங்களை எல்லாம் வழி நடத்துகின்ற உங்கள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு அதிகமாக அருளையும் ஆற்றலையும் இரக்கத்தையும் உங்களுக்கு அருள மாட்டாரா என்று ஆண்டவர் இயேசு மீண்டுமாய் நம்மை சிந்திக்க அழைக்கிறார். எனவே இந்த நாளிலே நாம் அனைவரும் நம் ஆண்டவரை நாடி தேடி ஓடுகின்ற பொழுது அவர் இரக்கமுள்ள ஆண்டவர் என்று நாம் நினைவு கூறுகிறோம். அதே போன்று நாமும் பிறர் மீது இரக்கமுள்ள மனிதர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தனையோடு இந்த துதி ஆராதனை நிகழ்விலே நாம் தொடர்ந்து பங்கெடுப்போம். இரக்கத்திற்கு சொந்தக்காரர்களாகிய நாம் இரக்கத்தை பகிர்கின்ற மனிதர்களாயும் வாழ்வோம். உன்னை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உன்னை, உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் முந்தன் வார்த்தை. உன்னை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும்.
வாழ்வின் ஒளி உன் வார்த்தை, வழியை விலக விழுந்தே, வாழ்வே உன்னில் சரணாக, வரங்கள் சுரந்தாய் மழையாக, வாழ்வின் ஒளி உன் வார்த்தை, வழியை விலக விழுந்தே, வாழ்வே உன்னில் சரணாக, வரங்கள் சுரந்தாய் மழையாக, வானம் போன்ற உந்தன் அன்பில் வாழும் ஜீவன் நான், உன் வள்ளல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்ததே. ஓ உனை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும், சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். தனிமை இருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தே, இறையே உன்னை உயிராக, இதயம் தந்தாய் உணர்வாக, தனிமை இருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தே, இறையே உன்னை உயிராக, இதயம் தந்தாய் உணர்வாக, எந்தன் வாழ்வு உந்தன் உறவில் சொந்தம் காண்கிறதே, என் நெஞ்சில் என்றும் சந்தோஷம் தான், சந்தோஷம் தானே. உனை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும், சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை, என்னில் உன்னை, உன்னில் என்னை, என்னில் உன்னை, என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை, உனை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும், சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. அன்பிற்கினியவர்களே, இறை இரக்கத்தின் வாரத்தை நாம் கொண்டாடுகிறோம். இந்த பாஸ்கா காலத்தில் ஆண்டவருக்கு இரக்கம் காட்ட மட்டும்தான் தெரியும். இரக்கம் காட்டாமல் இருக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. அதுக்கு காரணமே அவருக்கு சொல்லவும் தெரியாது, அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம எப்பொழுதுமே தேடி போகணும் அவரை. ஏன்னா அவர் எப்பொழுதுமே கரங்களை விரித்து தான் இருக்கிறார். வா என் மகனே, வா என் மகளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம போகிறோமா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதோ எங்களுடைய மாதா குடும்பத்தில் எப்பொழுதுமே நம்ம பார்க்குறது அப்படி தான். நாங்கள் ஜெபமாலை ஜெபிப்பது உண்டு, அதே போல் காலையில் திருப்பலி நிறைவேற்றுவது உண்டு, பல பேருடைய கருத்துக்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதும் உண்டு.
இப்படி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் கடவுளுடைய இரக்கம் தான். குழந்தை பாக்கியத்துக்காக அதிகமாக நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம். அதில் வெற்றியும் கொண்டு இருக்கிறோம். இது எங்களுடைய வெற்றி இல்லை, எங்களுடைய ஜெபத்தில் கடவுள் இரக்கம் காட்டினார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எங்களோட இருக்கக்கூடிய அருட்தந்தையுடைய குடும்பத்தில் குழந்தைகள் இல்லாமல் இருந்துச்சு. 6 வருஷம் 10 வருஷம் அழுது புலம்புனாங்க. ஒவ்வொரு நாள் திருப்பலியில் அவங்க பேரை சொல்லி நாங்கள் ஜெபிச்சோம். ஆண்டவரே இவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. ஆனால் கடவுள் கொடுத்தார். எங்களுடைய ஜெபத்தை கேட்டார். அவங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி எங்களால் பார்க்க முடிஞ்சுச்சு. இது ஜெபத்தினால தான் நடந்தது. அதே போல இன்னமும் பலருக்காகவும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கட்டாயமாக குழந்தை பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுப்பார், திருமண வரத்தை பெற்றுக் கொடுப்பார் என்று நம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இதை கடவுள் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆழமான நம்பிக்கை. அது ஜெபத்தின் வழியா கேட்டால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆழமான நம்பிக்கை. கேட்டுக்கிட்டே இருப்போம், விடமாட்டோம், தட்டிக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் கொடுப்பார். அதுதான் இன்று நம்முடைய தேவையாக இருக்கிறது. அதனால ஆண்டவர் இரக்கமிக்கவராய் இருக்கிறார். ஆனால் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். காலம் வரும்பொழுது கட்டாயமாக கொடுப்பார். அதுவரை காத்திருக்கவும் வேண்டும். அதனால நம்முடைய கடவுள் மாட்சிமிக்கவர், மகிமையின் தேவன். அவர் உயிர்த்திருக்கிறார். இரக்கத்தை காண்பித்து நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரை ஆராதிப்போம், போற்றி புகழ்வோம். பாருங்கள். மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இறையே எம் அரசே, இயேசு பெருமானே, இறையே எம் அரசே, இயேசு பெருமானே, எங்கள் குலகுருவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சிலுவை கொடியேந்தி ஜெயமே முடித்தாங்கி, சிலுவை கொடியேந்தி ஜெயமே முடித்தாங்கி,
உலகம் திறந்தோனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஜெயத்தின் குரல் முழங்க மன்னோர் மகிழ்ந்திருக்க, ஜெயத்தின் குரல் முழங்க மன்னோர் மகிழ்ந்திருக்க, படைப்புகள் உம்மை புகழ, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மகிமையின் ராஜனே, மகத்துவ தேவனே, உலகத்தை மீட்டோனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இரக்கம் நிறைந்த தந்தையே, இது இந்த நாளிலே உமது இரக்கத்தை நினைத்து நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம். எங்கள் ஆசைகளை எல்லாம் பாடல்களாய் உமக்கு சொல்லி இருக்கிறோம். உம்மை நாடி தேடி ஓடி வர நாங்கள் ஆசைப்படுகிறோம். எங்கள் ஏக்கங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் உம்மிடம் நாங்கள் கொடுக்கிறோம். நீர் இரக்கம் நிறைந்த தெய்வம் என்பதை அனுபவபூர்வமாய் அனுபவித்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை முழுவதுமாய் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமது இரக்கத்தை நாடி, உமது அருளை நாடி நிற்கின்ற உமது பிள்ளைகளுக்கு தயவாய் கண்ணோக்கி அருளும். எங்கள் பாவங்கள் எங்கள் வேண்டுதல்களுக்கு தடையாய் இருந்தால் எங்கள் மீது கருணை கொண்டு எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். உமது திருவுளத்தின்படி எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நீர் தாரும். உமது இதயம் இரக்கம் நிறைந்த இதயம் என்பதை உணர்ந்து நாங்கள் நம்பி நாங்கள் உமது பிரசன்னத்தில் நிற்கிறோம். உமது அருள் வரங்களை தாரும், வழி நடத்தும், தாங்கிக் கொள்ளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.